நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது News21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News21 செய்திகளை பாருங்கள். வணக்கம். ஆற்காட்டில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தர்மராஜா கோவிலில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் 15க்கும் மேற்பட்ட துறைகள் சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கு 19வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் PT குணா, 20வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் C தட்சணாமூர்த்தி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் JL ஈஸ்வரப்பன் கலந்து கொண்டு பொது சுகாதாரம், நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பில் ஊட்டச்சத்து பெட்டகமும் மற்றும் மக்களை தேடி மருத்துவம் சார்பில் மருந்து பெட்டகமும் வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் 19வது வார்டு, 20வது வார்டு பொதுமக்கள் கலந்து கொண்டு பல்வேறு பிரச்சனைகள் குறித்து மனு அளித்தனர். இதில் ஆற்காடு நகராட்சி ஆணையாளர் வேலன் மற்றும் வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை, காவல்துறை, மின்வாரியத்துறை உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். News21 செய்திகளுக்காக பாஸ்கர். வணக்கம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் ஸ்ரீ மங்கள கணபதி இளைஞர் நற்பணி மன்றம் சார்பில் கடந்த 25 வருடமாக ஒவ்வொரு வருடமும் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஸ்ரீ மங்கள கணபதி இளைஞர் நற்பணி மன்றத்தின் 25வது வருட வெள்ளி விழாவை முன்னிட்டு இந்த வருடம் ஸ்ரீபுதூர் மாரியம்மன் கோவில் வளாகத்தில் 12 அடி உயரமுள்ள பிரம்மாண்டமான விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு கடந்த 3 நாட்களாக சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தொடர்ந்து பக்தர்கள் வழிபாடு செய்து வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து இன்று இரவு 7 மணிக்கு ஸ்ரீ மங்கள கணபதி இளைஞர் நற்பணி மன்றம் சார்பில் விளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு வாழை இலையில் பச்சரிசி குவித்து அதில் 5 முக குத்துவிளக்கேற்றி மலரிட்டு லலிதா சஹஸ்ர நாமத்தை பாராயணம் செய்து சுமங்கலி பெண்கள் குங்குமத்தை சமர்ப்பித்து வழிபாடு செய்தனர். கல்வியில் மேன்மை கிடைக்கவும், சகலவித தோஷங்கள் விலகவும், வியாதிகள் தீரவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், வியாபாரத்தில் மேன்மை கிடைப்பது உள்ளிட்ட வேண்டுதல்களை முன்வைத்து திருவிளக்கு பூஜை செய்து வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ மங்கள கணபதி இளைஞர் நற்பணி மன்றத்தினர் செய்திருந்தனர். பக்தர்களுக்கு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. News21 செய்திகளுக்காக முனியப்பன். வணக்கம். நிலக்கோட்டை பேரூராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பேரூராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நிகழ்ச்சியில் நிலக்கோட்டை வட்டாட்சியர் தலைமையேற்று துவக்கி வைத்தார். நிலக்கோட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் சிறப்பு முகாமில் ஊரக வளர்ச்சித்துறை, வருவாய்த்துறை, மருத்துவத்துறை, காவல்துறை, ஆதிதிராவிடர் நலத்துறை உள்ளிட்ட முக்கிய துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டனர். நிலக்கோட்டை பேரூராட்சிக்கு உட்பட ஏராளமான பொதுமக்கள் இந்த சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இருப்பிட மற்றும் ஜாதி சான்று, பட்டா பெயர் மாற்றம் உள்ளிட்டவைகளில் உடனடி தீர்வு பெற்றனர். மேலும் மருத்துவத்துறையினரால் பரிசோதனை செய்யப்பட்டு மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது. பெறப்பட்ட மனுக்கள் மீது 45 நாட்களுக்குள் தீர்வு கிடைக்கும் என்று மனு அளித்தவர்களிடம் அதிகாரிகள் உறுதியளித்தனர். இதனால் முகாமில் கலந்து கொண்ட அனைவரும் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமை வெகுவாக பாராட்டினர். News21 செய்திகளுக்காக ரமேஷ். வணக்கம். பாளையங்கோட்டை பிரிவு அருகே ஆம்னி பேருந்து கார் மோதி விபத்து. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியம் பாளையங்கோட்டை பிரிவு அருகே செம்பட்டி வத்தலக்குண்டு நெடுஞ்சாலையில் சென்னையிலிருந்து தேனி நோக்கி சென்று கொண்டிருந்த காரும் தேனியிலிருந்து சென்னை செல்வதற்காக வந்து கொண்டிருந்த ஆம்னி பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் காரில் பயணித்தவர்கள் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நெடுஞ்சாலை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் மற்றும் செம்பட்டி காவல்துறையினர் விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு 108 அவசர ஊர்தி மூலம் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்தில் சிக்கிய 2 வாகனங்களும் சாலையில் நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதை தொடர்ந்து உடனடியாக 2 வாகனங்களையும் சாலையிலிருந்து அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்து விபத்து குறித்த விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். News21 செய்திகளுக்காக PS பக்ருதீன். வணக்கம். வனத்துறை சார்பில் மாபெரும் பிளாஸ்டிக் அகற்றுதல் மற்றும் விழிப்புணர்வு முகாம்.
ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வன சரகம் சார்பில் பிளாஸ்டிக் பொருட்களை அப்புறப்படுத்தும் மாபெரும் விழிப்புணர்வு முகாம் சிறப்பாக நடைபெற்றது. மாவட்ட வன அலுவலர் அசோக்குமார் ஆணைக்கிணங்க உதவி வன பாதுகாவலர் மணிவண்ணன் ஆலோசனைப்படி ஆற்காடு வன சரக அலுவலர் ராஜா தலைமையில் கில் மின்னல் காப்புக்கட்டு பீட் பகுதியில் பிளாஸ்டிக் மற்றும் கழிவுகளை அகற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக பிளாஸ்டிக்கை பயன்படுத்த மாட்டோம், மீண்டும் மஞ்சப்பை பயன்படுத்துவோம் மற்றும் பிளாஸ்டிக்கை ஒழிப்போம் போன்ற கோஷங்கள் எழுப்பி உறுதிமொழி எடுத்து பேரணியாக வந்தனர். இந்த நிகழ்ச்சியில் அரப்பாக்கம் தலைவர் பேபி கன்னியப்பன், வனவர்கள் ஆதிமூலம் மற்றும் சின்னப்பன், வனக்காப்பாளர்கள் ஜெகதீஸ்வரன், ஆனந்தராஜ், ராஜசேகர், புட்டுத்தாக்கு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கோடீஸ்வரி, NSS ஆசிரியர் விஜய் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் அரப்பாக்கம் துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு வனப்பகுதியில் இருந்த குப்பைகள், பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். இறுதியில் வனச்சரக அலுவலர் ராஜா வனத்தை பாதுகாப்பது பற்றியும் பிளாஸ்டிக்கை ஒழிப்பது பற்றியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உரையாற்றினார். இதில் வனச்சரக அலுவலர்கள், மாணவர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர். வணக்கம். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா பண்ணைப்புறம் தனியார் மண்டபத்தில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் தேனி மாவட்ட 9வது மாநாடு தலைமைக்குழு மாவட்ட தலைவர் மீனா, கத்திஜா பேகம், சாந்தி இவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் முக்கிய கோரிக்கைகளான பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறையை தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும், மகளிர் குழு என்ற பெயரில் பெண்களை பாதிக்கும் நுண்நிதி கடன் நிறுவனங்களின் செயல்பாடுகளை தடுத்து நிறுத்தவும், தமிழக அரசு மகளிர் குழு கடன் கொடுப்பதை உறுதி செய்யவும், குடும்ப பெண்களை பாதிக்கும் சமையல் எரிவாயு விலையை குறைக்க வலியுறுத்தி, பெண்களுக்கு திருமண உதவித்தொகை, தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தினை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்பதையும், பாராளுமன்ற சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை அமல்படுத்தவும், 100 நாள் வேலை திட்டத்தில் காலை 7 மணிக்கு வேலைக்கு வர வேண்டும் என்ற உத்தரவை ரத்து செய்ய வலியுறுத்தி மாநாட்டில் கோரிக்கைகள் வைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் வெண்மணி மாவட்ட துணைத் தலைவர் வரவேற்புரை செய்தார் மற்றும் நிறைவுரை பிரேமலதா மாநில குழு உறுப்பினர் மற்றும் சாந்தி மாவட்ட குழு உறுப்பினர் நன்றி உரையாற்றினார். நடைபெற்ற இந்த மாநாட்டில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சங்கத்தினுடைய கிளை மாநாடுகள் துவங்கி இடைக்கமிட்டி மாநாடுகள் முடித்து மாவட்ட மாநாடுகள் தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு தேனி மாவட்டத்தினுடைய 9வது மாவட்ட மாநாடு பிரதிநிதிகள் மாநாடுகளாக துவங்கி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்களாக நாங்கள் இயற்றியிருக்கிறோம். அதில் ஒன்று இன்றைக்கு இந்திய நாடு தமிழ்நாடு முழுவதும் பெண்கள், குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. 1.5 வயது கை குழந்தையிலிருந்து 80 வயது பாட்டி வரையிலையும் ஏதாவது ஒரு வகையில் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைகளுக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல நுண்ணுதி நிறுவனங்கள் அதனுடைய அடாவடித்தனத்தால் பல குடும்பங்கள் இன்றைக்கு சீரழிந்து சின்னாபின்னமாக ஆகிக்கொண்டிருக்கின்றது. குறிப்பாக MFI நிறுவனம் 5% வட்டி மட்டும்தான் அந்த பெண்கள்கிட்ட குழுவில் கடன் வட்டி வசூல் பண்ணணும் அப்படிங்கிறத RBI ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்கு. ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளிட்டு இவங்க MFI நிறுவனம் பார்த்தீங்கன்னா 22%லிருந்து 24% வரையிலையும் வட்டியை அந்த பெண்கள்கிட்ட வசூல் பண்ணுறாங்க. இன்னொன்று இவ்வளோ வட்டி நீங்கள் கொடுக்கணுங்கிறத முன்கூட்டியே அந்த பெண்களுக்கு தெரியப்படுத்துறதில்லை. அப்படி தெரியப்படுத்தோடைய விளைவு ஒரு கடனில் ஒரு குழுவில் வாங்கின கடனை கட்டுறதுக்கு 2-3 குழுக்களில் கடனை வாங்கி ஒரு குழுவிலையும் முழுமையாக கட்ட முடியாமல் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஆகி, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஆகி, கணவன் மனைவி பிரிந்து போகக்கூடிய நிலைமை இந்திய நாடு முழுவதும் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த 10 ஆண்டு காலத்தில் 671 பெண்கள் அந்த குழுவில் கடனை வாங்கி MFI நிறுவனத்தில் கடனை வாங்கி கட்ட முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்ததாக இன்றைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான புள்ளி விவரத்தை சொல்லுது அப்படிங்கிறது ஒன்று. அதை முறைப்படுத்தணும். அடாவடி வசூலில் ஈடுபடக்கூடியவங்க, அதிக வட்டி வசூல் பண்ண செய்யக்கூடிய நுண்ணுதி நிறுவனங்கள் மீது இந்த அரசாங்கம், மத்திய மாநில அரசாங்கங்கள் கராரான நடவடிக்கைகளை அவங்க மேலே எடுக்கணும். அவங்களுக்கான லைசன்ஸை ரத்து செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சு தீர்மானத்தை நாங்கள் இயற்றியிருக்கோம். அதே போல் 100 நாள் வேலை திட்டத்தை
கிராமப்புற பகுதிகளில் முழுமையாக அமுல்படுத்தணும். யாரெல்லாம் அட்டை கேட்டு மனு கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு அந்த வேலையை வந்து கொடுக்கணும். அதே போல் வருடத்திற்கு 200 நாள் வேலையும், அதே போல் வந்து ஒரு நாளைக்கு கூலி 600 வேணும் அப்படிங்கிறத கோரிக்கையாக நாங்கள் வந்து வச்சுருக்கோம். அதையும் வந்து தீர்மானமாக இயற்ற இருக்கிறோம் அப்படிங்கிறது. இந்த மாவட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றக்கூடிய வகையில் மத்திய மாநில அரசாங்கங்களுடைய செயல்பாடுகளை வந்து கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து தீர்மானமாக போட்டிருக்கோம் அப்படிங்கிறது. வணக்கம். கொடைக்கானலில் அகில இந்திய அளவில் நடைபெற்ற நாய்கள் கண்காட்சியில் 40 வகைகளைச் சேர்ந்த 375 நாய்கள் கலந்து கொண்டன. ஆர்வத்துடன் கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள். மெட்ராஸ் கெனன் கிளப்புடன் இணைந்து கொடைக்கானல் கெனன் அசோசியேஷனின் 11 மற்றும் 12ஆம் ஆண்டு அகில இந்திய சர்வதேச நாய்கள் கண்காட்சி கொடைக்கானல் தெரு பகுதியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஜாக் ரசல் ஃபேஷன்சி, அமெரிக்கன் ஸ்டாப்பர்ட் டெரியர், கெயின் கார்ஷோ, பிரனிஷ் மவுண்டன், கார்டன் ஹெட்டர், பாஷான் பிரிஸ், ஆஸ்திரேலியா ஷெப்பர்ட் மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் கிரேட்டென், அஸ்கர், சிப்பிப்பாறை, ராஜபாளையம் கன்னி உள்ளிட்ட 40 வகையான 375 நாய்கள் பங்கேற்றன. இந்த நாய்கள் கண்காட்சியில் நாய்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிதல், பராமரிப்பு, சுகாதாரம் உள்ளிட்ட பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. வெற்றி பெறும் நாய்களுக்கு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நாய் கண்காட்சி போட்டியானது இன்று நாளையும் நடைபெறுகிறது. இதில் இறுதியாக அனைத்து பிரிவுகளில் வெற்றி பெறும் நாய்களுக்கு சுழற் கோப்பைகளும் நாளை வழங்கப்பட உள்ளது. இன்று நடைபெற்ற நாய்கள் கண்காட்சியில் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். நியூஸ் 21 ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் தலைமையில் செய்தியாளர் கூல் சுரேஷ். வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல் மலைகளின் இளவரசியாம் கொடைக்கானல்ல இன்னைக்கு டாக் ஷோ. இப்போ நம்ம டாக் ஷோல தான் இருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் சார். உங்க பேர் என்ன சார்? என்னோட நேம் ஆயுஷ். ஆயுஷ். சூப்பர் சார். சார் இப்போ டாக் ஷோ வந்து நீங்க கலந்து வந்திருக்கீங்க. எங்க இருந்து வந்திருக்கீங்க? பாலக்காடு, கேரளா. பாலக்காடு. இப்போ ரெகுலரா நீங்க வர்றீங்களா? ஆமா ரெகுலரா. இந்த டாக் ஃபர்ஸ்ட் டைம் தான் ரெகுலரா. எங்க நீங்க பண்ணிருக்கீங்க? கோயம்புத்தூர், மதுரை அந்த மாதிரி. இப்போ நண்பர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துருவீங்களா? ஆமா இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாரும். இப்போ இது எத்தனை இயர் டாக் சார்? இது வந்து 11 months. 11 months. ஓகே. சூப்பர் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். எங்க இருந்து வரீங்க சார்? நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். சரிங்க சார். சார் இந்த பெட்டு எத்தனை வருஷமா உங்களுக்கு? எனக்கு 42 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ட்ரைனிங் அண்ட் டாக் ஸ்குவாட். சரிங்க சார். எக்ஸர்வீஸ்மேன் ஆல்சோ. எக்ஸர்வீஸ்மேன். சூப்பர் சார். இது 42 வருஷமா பண்ணிட்டு? 42 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஸ்பெஷல் டாக்ஸ் எனக்கு ரொம்ப விரும்புறது போறாங்க வர்க்கிங் டாக்ஸ், ஜெர்மன் ஷெப்பர்ட், டோபர்மேன். சரிங்க சார். அதுதான். இப்ப இது எப்படி நீங்க லைக் பண்ணி எப்படி நீங்க பண்றீங்க? இல்ல, நான் சர்வீஸ்ல இருக்கும்போது பாம் ஸ்குவாட்ல தான் இருக்கேன். பாம் ஸ்குவாட்ல நீங்க? சூப்பர் சார். இப்ப நம்ம இங்க கொடைக்கானல்ல நடக்குதுன்னு எத்தனை வருஷமா நீங்க வந்து கலந்துக்கிறீங்க? நான் ஒரு 20 வருஷமா கலந்துட்டு தான் இருக்கேன். 20 வருஷம். ஓகே. நம்ம டாக் 2-3 கிளப் மாறிடுச்சு, இருந்தாலும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ என் ஃப்ரெண்டோட வந்திருக்கேன், அவ்வளவுதான். இது இப்ப இது இவரோட நேம் சார்? பிரெஞ்சு புல்டாக். இவர் உள்ள இருக்கவரு கோம்பை. இவரு எத்தனை பேர்? என்ன என் நேம் வந்து கார்த்திக் சார். சார் எங்க இருந்து வந்து? நம்ம சேலம்ல. எத்தனை பேர் சார்? 4 பேர் வந்திருக்கோம். 4 பேர். இவரோட பெட்டோட நேம் என்ன? இது வந்து இந்த பிரீட் பேர் வந்து டாய் போடல. வேற என்ன பெட்லாம் சார்? நாங்க ஜாக் ரசல் டெரியர், சிட்சு, பீகல், இது எல்லாமே. அது இல்லாம கோம்பையும் வச்சிட்டு இருக்கோம். ஆமா, இத நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் சார். ஓகே. ரொம்ப ரேர் பீஸ். ரொம்ப மக்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. எக்ஸிபிட் நம்பர் 47. Thank you. மார்க் ஆப்சென்ட். பேர் சார்? என் பேர் மோகன். எங்க இருந்து? கோயம்புத்தூர்ல இருந்து வந்துட்டு. கோயம்புத்தூர்ல இருந்து. எத்தனை பேர் சார் நீங்க மொத்தம் வந்திருக்கீங்க? 4 பேர் வந்திருக்கோம். இவரோட நேம் என்ன சார்? இவங்க பூடலுங்க. டாய் பூடல். சூப்பர் சார். அருமையா இருக்கு. இது வந்து வருஷம் வந்து கலந்துக்கிறீங்களா சார்? ஆமாங்க சார். வருஷம் இங்க கொடைக்கானல் ஷோக்கு வந்து வருவோம். சூப்பர் சார். இப்போ ஒரு 300 பெட்டுக்கு மேல கொண்டு வந்திருக்காங்க. ஆமாங்க சார். நீங்க இப்ப நாங்க வந்து ஒரு 5 to 6 டாக்ஸ் கொண்டு வந்திருக்கோம். நாங்களே கொண்டு வந்திருக்கோம். எக்ஸிபிட் நம்பர் 1 ஆஸ்திரேலியன் ஷெப்பர்ட். நன்றி சார். நீங்க வச்சிருக்கீங்க சார்? நான் ஒரு 3 இயர்ஸா வச்சிருக்கேன்.
சரிங்க சார், சரிங்க சார். இது எத்தனை வருஷமா இங்க இப்ப கிளம்பிட்டு ஆக்சுவலாக இது வந்து பப்பிங்க. ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம் இது. இதுக்கு முன்னாடி டாக்ஸ் இருக்கு, அது ஒரு 2 இயர்ஸ். சரிங்க சார். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கொடைக்கானல்ல வந்து நிறைய 300க்கு மேல் பெட் டாக்ஸ் வந்து கலந்துக்குச்சு. இப்போ அந்த ஷோல தான் நம்ம இருந்தோம். ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் தலைமைச் செய்தியாளர் கூல் சுரேஷ். வணக்கம். நான் முதல்வன் உயர்வுக்கு படி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி. விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் நான் முதல்வன் உயர்வுக்கு படி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி செஞ்சி அடுத்த ஆலம்பூண்டி ஸ்ரீ ரங்கபூபதி பொறியியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமை தாங்கினார். செஞ்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் விஜயகுமார், ரகுபதி, கல்வி குழும செயலாளர் ஸ்ரீபதி முன்னிலை வகித்தனர். மாவட்டம் முதன்மை கல்வி அலுவலர் அறிவழகன் அனைவரையும் வரவேற்றார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து சிறப்புரை ஆற்றினர். நிகழ்ச்சியில் செஞ்சி மேல்மனையனூர் வல்லம் ஒன்றியத்தை சேர்ந்த 26 மேல்நிலை பள்ளியில் இருந்து சுமார் 397க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மேல்மலையனூர் வட்டார கல்வி குழு தலைவர் நெடுஞ்செழியன், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நேர்முக உதவியாளர் பெருமாள், திண்டிவனம் கல்வி மாவட்ட பள்ளிகள் ஆய்வாளர் விநாயகமூர்த்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக அருண் பிரகாஷ். வணக்கம். மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் ஒன்றியத்திற்குட்பட்ட கொல்லங்குடி அருள்மிகு வெட்டுடையார் காளியம்மன் கோவில் வளாகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் சட்டமன்ற அறிவிப்பின்படி மரக்கன்றுகள் நடப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் கண்டிப்பட்டி வி.சி. கண்ணப்பன், செயல் அலுவலர் மாரிமுத்து ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அறங்காவலர்கள் கனசந்திரன், ராணி ஸ்ரீனிவாசன், பேரூர் கழக செயலாளர் ஜெயராமன், துணை செயலாளர் கோலாந்தி கோதண்டபாணி, மேம்பல் அழகப்பன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக தினேஷ்குமார். வணக்கம். புதிய கலையரங்கத்தை திறந்து வைத்த எம்எல்ஏ. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருப்புவனம் கிழக்கு ஒன்றியம் கணக்கன்குடி கிராமத்தில் புதிய கலையரங்கத்தை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் திறந்து வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 7.50 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய கலையரங்கம் திறக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் போது ஒன்றிய கழக செயலாளர் ஏனாதி கடம்பசாமி, சேகர், முருகன், இளங்கோவன், ஆறுமுகம், அப்பாச்சாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக தினேஷ்குமார்.